ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்திய வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு மற்றும் நம்ம இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டவரை பற்றி தான். பொதுவாகவே அயராத முயற்சிக்கு கஜினி முகமதோட படையெடுப்பை தான் உதாரணமாக சொல்லுவோம். அந்த அளவுக்கு அயராத முயற்சி பண்ணி 17 முறை தோற்றும் 17வது முறை படையெடுத்து ஜெயிச்சவர் தான் கஜினி முகமது. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். இன்று உலகத்தில் இருக்க மற்ற அனைத்து நாடுகளை காட்டிலும் அதிக வரலாற்றையும் மர்மங்களையும் கொண்ட நாடு நம்ம இந்தியா. இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயுமே நம்ம மன்னர்கள் இப்போது இருப்பது போலவே மொழியாலும் எல்லையாலும் பிரிந்தே இருந்தாங்க. நம்ம ஆண்ட மன்னர்கள் ஒற்றுமையோடு இருந்திருந்தா இன்னைக்கு உலகிலேயே சக்தி வாய்ந்த நாடாக கண்டிப்பாக நம்ம இந்தியா தான் இருந்திருக்கும். நம் மன்னர்களிடையே சரியான ஒற்றுமை இல்லாததுனால தான் பல நாட்டு மன்னர்களும் நம் மீது போர் தொடுத்து நமது மக்களை கொண்டு நம் மண்ணோட செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்தியாவின் மீது படையெடுத்தவர்களில் வரலாற்றிலேயே மிகவும் முக்கிய இடம் பிடித்தவர் தான் முகமது கஜினி. இவர் இந்தியா மீது 17 முறை படையெடுத்து வந்து தோற்று 18வது முறை வெற்றி கண்டதா நாம் படித்த வரலாறு கூறுது. ஆனால் உண்மையிலேயே முகமது கஜினி குறித்து நிறைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைக்கப்பட்ட வரலாறு என்னது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். முகமது கஜினி கிபி 971 கஜினி ஆண்ட சுகுப்தகினுக்கு மூத்த மகனாக பிறந்தார். சுகுப்தகின் இந்தியா மீது போர் தொடுத்த போது ராஜா ஜெய்பால் அவரை எதிர்த்து போர் புரிந்தார். முகமது கஜினி அப்போது தன் தந்தைக்காக போரில் ஈடுபட்டார். ஆனால் அந்த போரில் அவங்க 2 பேரால் வெற்றி பெற முடியலை. என்னதான் முகமது கஜினி சுகுப்தகினோட மூத்த மகனாக இருந்தாலும் அவருக்கு முகமது கஜினியை மன்னராக்குறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. காரணம், முகமது கஜினியோட செயல்களால் அவர் ரொம்பவே அதிருப்தியில் இருந்தார். அதனால் அவருடைய இளைய மகனான இஸ்மாயில் அரசனாக முடிசூடினார். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கலை. முகமது தனது தம்பியை வீழ்த்திட்டு அரியணையை ஏறினார். தன்னுடைய 27வது வயதில் சுல்தானாக தன்னை அறிவித்து கொண்டார் முகமது கஜினி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நம்ம இந்தியா தான் உலகத்திலேயே மிகவும் செல்வம் நிறைந்த செழிப்பான நாடாக இருந்துச்சு. இதனால தான் எல்லா மன்னர்களும் நம்ம இந்தியா மீது போர் தொடுத்து நமது செல்வங்களை கொள்ளையடிக்க நினச்சாங்க. இதே ஆசை மன்னர் முகமது கஜினிக்கும் வந்துச்சு. 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார். முகமது கஜினி இந்தியா மீது படையெடுக்க 2 காரணம். ஒன்று, நம்மளோட அளவில்லாத செல்வம். மற்றொன்று, முகமது தனது தலைநகரை கஜினிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றி ஒட்டுமொத்த ஆசியாவையும் தன் ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வர நினைச்சாரு. கிபி 1000 முதல் 1027ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து போர் தொடுத்து கொண்டே இருந்தார் முகமது கஜினி. கிபி 1001ஆம் ஆண்டு முகமது கஜினி தன்னோட பழைய எதிரியான ஜெய்பால் மீது போர் தொடுத்தார். அப்போது ராஜபுத்திரர்கள் தங்களோட வலிமை இழந்திருந்தாங்க. மன்னர் ஜெய்பால் மிகவும் வீரத்தோட போரிட்டு முகமது கஜினியை தடுத்தார். ஆனால் இறுதியில் தோல்வியை தழுவினார். கிட்டத்தட்ட 15,000 வீரர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டாங்க. ஜெய்பால் முகமது கஜினியால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவரும் அவருடைய 15 உறவினர்களும் முகமது கஜினி முன்ன நிறுத்தப்பட்டாங்க. முகமது கஜினி ஜெய்பாலின் அனைத்து செல்வங்களையும் அபகரித்து கொண்டார். மேலும் அவரை விடுவிக்க 2,50,000 தினார் பணமும் 5 லட்சம் இந்தியர்கள் அடிமையாகவும் வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். இறுதியில் அவை எல்லாம் கொடுக்கப்பட்டு ஜெய்பால் தன்னோட மகன் அனந்தபாலால் மீட்கப்பட்டார். ஆனால் தோல்வியடைந்த விரக்தியில் ஜெய்பால் தனது உயிரை எரியும் நெருப்பில் விழுந்து மாய்த்து கொண்டார். ஜெய்பாலின் மறைவுக்கு பிறகு அவரோட மகன் அனந்தபால் மன்னராக பொறுப்பேற்று கொண்டார். 1008ஆம் ஆண்டு முகமது கஜினி மீண்டும் ஜெய்பாலின் மகன் அனந்தபால் மீது போர் தொடுத்தார். அனந்தபால் மற்ற அரசர்களை உதவிக்கு வரும்படி கூறினார். அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க உஜ்ஜயினி, குவாலியர், டெல்லி, அஜ்மீர் நாட்டு மன்னர்கள் அனந்தபாலுக்கு உதவி செஞ்சாங்க. பெஷாவரில் 2 மாபெரும் படையும் சந்திச்சுது. ஆனால் ஒருவரை ஒருவர் தாக்காமல் காத்திருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் கோகர்களும் அனந்தபாலுக்கு உதவி செய்ய வந்தாங்க. முகமதியின் படையில் கிட்டத்தட்ட 6000 வில் வீரர்கள் இருந்தாங்க. கோகர்கள் அதில் 5000 பேரை கொண்டுட்டாங்க. போரில் அனந்தபாலின் கை தான் ஓங்கி இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அனந்தபாலின் யானைக்கு மதம் பிடித்து அது அவரை போர்க்களத்தை விட்டு வெளியே இழுத்து சென்றது. தலைமை இல்லாத இந்திய படையில் குழப்பம் ஏற்பட்டு அனைவரும் பின்வாங்க தொடங்கினாங்க. அதன் பின் முகமதியின் கை ஓங்கி இந்திய படையின் 20,000 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் பின் முகமதியின் படையெடுப்புகள் தொடர்ந்து அரங்கேறியது. அந்த காலத்தில் நாகர்கோட் கோவில் அதன் செல்வத்திற்காக மிகவும் புகழ் பெற்றதாக இருந்தது. அதன் மீது ஆசை கொண்ட முகமது கஜினி தன் படையினரை நாகர்கோட்டை தாக்க உத்தரவிட்டார். கிபி 1009ஆம் ஆண்டு நாகர்கோட்டு முகமது கஜினியால் தாக்கப்பட்டுச்சு. அங்கிருந்த விலைமதிப்பில்லாத தங்கம், வைரம் மற்றும் செல்வத்தை தன் தலைநகருக்கு அள்ளி சென்றார் முகமது கஜினி. அதற்கு பின் தானேசிர், கன்னூஜ் என பல இடங்களிலும் முகமது தனது படையெடுப்பை நடத்தினார். கன்னூஜ் என்னும் நகரை ஆண்ட ராஜ்பால் பிரதிகார் முகமதுவோட ஆதிக்கத்தின் கீழே ஆட்சி புரிய சம்மதித்தார். இதனால் மற்ற ராஜபுத்திர அரசர்கள் அவர் மீது ஆத்திரம் கொண்டாங்க. இதனால் கலிஞ்சர், குவாலியர், அஜ்மீர் மற்ற இதர ராஜபுத்திர அரசர்கள் கன்னூஜ் மீது போர் தொடுத்து ராஜ்பால் பிரதிகாரை கொன்னாங்க. இதனால் கோபமுற்ற முகமது கஜினி கலிஞ்சர் மீது போர் தொடுத்தார். கலிஞ்சரின் அரசர் கண்டா சந்தபால் முகமதின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்காக முகமதுவிற்கு பெருந்தொகையும் கொடுக்கப்பட்டுச்சு.
16வது முறையாக குஜராத்தில் இருக்கும் சோமநாத கோவில் மீது முகமது கஜினி படையெடுத்தார். காரணம், அப்போது இந்தியாவிலேயே அதிக செல்வமும் புகழும் வாய்ந்த கோவிலாக சோமநாத கோவில் இருந்துச்சு. 1025ல் சோமநாத கோவில் தாக்கப்பட்டுச்சு. ராஜபுத்திர அரசர்களும் மற்ற அரசர்களும் கோவிலை பாதுகாக்க வீரத்தோட முன் வந்தாங்க. முகமதின் படைக்கும் இந்தியர்களின் படைக்கும் 3 நாட்கள் போர் நடந்துச்சு. இறுதியில் முகமது கஜினியின் படை வெற்றி பெற்று 20 லட்சம் தினார் மதிப்புள்ள செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. முகமது கஜினியோட படையின் வலிமையை அவரின் காற்றை மிஞ்சும் குதிரை படை தான் காரணம். அக்காலத்தில் நமது மன்னர்கள் யானைகளையே அதிகம் போரில் உபயோகப்படுத்தினாங்க. ராஜபுத்திர அரசர்கள் போரில் சிறந்து விளங்கினாலும் அவங்களால துருக்கிய வீரர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியல. முகமது கஜினியின் மற்றொரு பலமாக இருந்தது நம் மன்னர்களிடையே இருந்த ஒற்றுமையின்மை தான். இறுதியாக 1030 ஏப்ரல் 20ஆம் தேதி தன் 59வது வயதில் முகமது கஜினி இறந்துட்டார். இதுதான் உண்மையான முகமது கஜினியோடைய வரலாறு. அவர் ஒரு வாட்டியும் இந்தியாவில் போர் தொடுத்த போதும் அந்த மன்னர்களை ஜெயிச்சு ஒரு வாட்டி நம்ம ஊர்லேருந்து செல்வங்களை கொண்டு தான் போயிருக்காரு. ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட வரலாறில் 17 முறை அவர் தோற்று 18வது முறை வெற்றி கொண்டதாக சொல்லியிருப்பாங்க. அது 18வது முறை அவர் மொத்தமாக இந்தியாவை கைப்பற்றினது. ஆனால் 17 முறை அவர் போர் தொடுத்தப்போவும் அவர் தோற்று போகலை. ஒரு வாட்டியும் ஒரு மன்னர்களை ஜெயிச்சு இங்கேருந்து செல்வங்களை கொண்டு தான் போயிருக்காரு. இதுதான் உண்மையான வரலாறு. ஆனால் ஏன் இந்த வரலாறு ஒழுங்காக நமக்கு சொல்லப்படலை, மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியலை. நம்ம எல்லாருமே முகமது கஜினியை பற்றி நம்ம ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக படிச்சிருப்போம். அவர் 17 முறை தோற்று 18வது முறை வெற்றி கொண்டவர் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் முகமது கஜினி இத்தனை போரில் ஜெயிச்சிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் முகமது கஜினியோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.